முதியோர் இல்லம். 6 பாட்டு 6 சண்டை வண்ணத்திரை, ஒரே ஒரு பாட்டு 100 சண்டை சின்னத்திரை. இங்கு வந்திருக்கக்கூடிய வண்ணத்திரையும் சின்னத்திரையும் சார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேகம், இடி, மின்னல் என்ற இரட்டை குழந்தைகளை ஒரே நேரத்தில் பிரசவித்துக் கொண்டிருக்கிற இந்த மழை நேரத்திலே 2 பாடல்களை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள். நண்பர் ராஜசூர்யாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் சார். அதாவது சூரியன் கடல்ல தான் உதிக்கும், கடல்ல தான் மறையும் இல்லையா? குளத்திலேயோ ஆறுலயோ ஏரியிலையோ முளைக்காது, அதே நேரத்தில் மறையாது. ஏன் தெரியுமா? சூரியனுடைய சூடு அதிகம். அந்த சூரியன் தன்னுடைய சூட்டை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது கடலிலே தான் உதிக்க வேண்டும், கடலிலே தான் மறைய வேண்டும். அதுபோல எனக்கு பாட்டு மட்டும் எழுதினா போதாது, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை, தயாரிப்பு, இயக்கம்னு அத்தனையும் செய்திருக்கிற ஒரு படைப்பாளியை உண்மையிலேயே நாம் நிச்சயம் பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு படைப்பாளிக்கு தேவை தங்கத்தட்டோ, வெள்ளித்தட்டோ, வைரத்தட்டோ கிடையாது. உங்களை போன்ற ரசிகர்களுடைய 2 கைகள் ஓட்டக்கூடிய கைத்தட்டங்கள் தான் அவரை சந்தோஷப்படும். ரொம்ப அருமையா பேசினார். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கணும், காதலிச்சா தான் இந்தியாவின் பிரச்சனையை தீர்மானார். உண்மை சார், காதல்ல தான் தீண்டாம கிடையாது இல்லையா? காதல்ல தான் தீண்டாம கிடையாது. இன்னும் சொல்வதென்றால் தீண்டுவதுதான் காதலிலே முதல் பாடம். அருமையா எடுத்திருக்காரு சார் படத்தை. அதுல எனக்கு கொடுத்த வரி பாட்டு என்ன அப்படின்னா, திரும்பி பார்த்தா தீபாவளி, நீ விரும்பி வந்தா பொங்கல் அடி. அருமையான பாட்டு. திரும்பி பார்த்தா பொங்கல் அடி சரிங்களா? அது திரும்பி பார்த்து நீ சொல்ல வச்சேன். எதுக்காக சொல்றேன்னா, தீபாவளி பொங்கல் ரெண்டினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் என்ன மாதிரி திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் சார் தெரியும். 4 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டு நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்த்து ஆர்ஏசி பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு தான் அந்த தீபாவளி பொங்கலோட சந்தோஷமே தெரியும். ரொம்ப அற்புதமா மக்கள் தமிழ்ல தீபாவளி பொங்கல்ங்கிற 2 அந்த முதல் வரியே அவருக்கு முகவரியை தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் நிச்சயமா சொல்றேன் சார். அடுத்த வரி பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. அதாவது காதல் விளக்க ஏற்றி வச்சு காத்திருக்குது கண்களை, கண்ணும் மோதுறத அந்த கவிஞர் அற்புதமா படம் பிடிச்சிருக்காரு. அவர் சொன்னார், கம்பன் பத்தி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? கம்பன் தான் சொல்லுவான், அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ஆங்கில வார்த்தைகள், அதாவது வறுமையில் வாழ்ந்த பாரதி தான் பலமான கவிதைகளை தந்தான். இவர் ஊரறிய நாடறிய இல்ல பாரதிய பாட்டு எழுதிய பாரதியை போல் வர வேண்டும். இவர் குஞ்சு, அந்த பாரதி அக்னி என்றால் இது அக்னியின் குஞ்சு, அக்னி குஞ்சு என்பதை சொல்லி ராமருடைய பாதப்பட்ட செருப்புக்கு சிம்மாசனம் கிடைத்தது. அண்ணா சிங்காரவேலுடைய பார்வைப்பட்டதால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு இந்த கைத்தடல் ஓட்டைகளை காணிக்கையாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.